இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து விவாதிக்கப்படுகிற ஊடகங்களிலே விவாதிக்கப்படுகிற அரசியல் தளங்களிலே பேசப்படுகிற ஒரு விஷயம், காட்டுமன்னார் கோயிலிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவித்தார். அதை மாற்றி இன்றைக்கு ஐயா எல்இபி அவர்களுடைய புதல்வரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். இது அவருடைய அரசியல் பெருந்தன்மைக்கு, தமிழ்நாட்டிலே புதிய ஒரு அரசியல் பண்பாட்டுக்கு அடையாளமாக திகழ்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு எல்லோரும் பேசுகிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இப்போது மட்டுமல்ல, 2001ஆம் ஆண்டு முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று அன்றைக்கும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 8 இடங்களை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கி தந்தார்கள். அப்படி கிடைத்த 8 இடங்களிலே சமயநல்லூர் தொகுதியில, மதுரைக்கு அருகிலே சமயநல்லூர் தொகுதியை தனக்கென்று தலைவரிடத்திலே கேட்டு பெற்று அந்த தொகுதியை மறைந்த காங்கிரஸ் தலைவர் எல்லோரும் போற்றுகின்ற, அப்பழுக்கற்ற அரசியலுக்கு அடையாளமாக போற்றுகின்ற கக்கன் அவர்களுடைய மகளை அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளராக தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்தார். அன்றைக்கும் அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை.